தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதத்தில் நாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி இருந்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஆடி மாதம் கடக மாதம் என்று அதுக்கு பேர். அதாவது கடக ராசி சந்திரனுடைய வீடு. இந்த சந்திரனுடைய வீட்டிலே சூரியன் ஒரு மாத காலம் தங்குகிறார். இந்த ஒரு மாத காலம் சந்திரனோடு சூரியன் இருக்கிறதுனால ஆல்ரெடி இந்த கடகராசிக்குள்ள குருவும் இருக்கிறார். குரு சந்திரன் ப்ளஸ் இந்த ராசியோட வீட்டில் சூரியன். அப்போ இந்த கடகராசியில் இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நாம் தெளிவாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த ஆடி மாதத்தில் எந்த விஷயத்தை நாம் தவிர்க்கணும், எந்த விஷயத்தை நாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது, எந்த விஷயத்தை உடனடியாக நடத்த வேண்டும், எந்த விஷயங்களில் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லது நடக்கும். ஒரு விஷயத்தை ஆமோதிக்கணும் அவசியம் இருந்ததுன்னா அந்த விஷயத்தை நாம் தக்க வச்சுக்கணும். பெண்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கணும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் கொடுக்கல் வாங்கல் யாருக்கும் தெரியாமல் நடத்தணும். நம்மக்கிட்ட என்ன ஃபினான்ஸ் இருக்குது, என்ன இல்லை, எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு ஃபினான்ஸ் சம்பந்தமான பெரிய பிளானே போடணும். இதெல்லாம் துளாராசிக்கு இந்த மாதத்துடைய டாஸ்க். ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட் டாஸ்க்கு தான். யாரை எப்படி தாம் பக்கம் ஈர்க்கணும், யாரை எப்படி நம்ம பக்கம் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கணும், அவங்கள நாம் நினைக்கிற மாதிரி பேச வைக்கணும், இவ்வளவும் பண்ணணும். உங்கள் மூளை ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யணும். இப்போது யாராவது நமக்கு உதவி பண்ணுவாங்க, யாராவது நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாராவது நம்மளை பார்த்துப்பாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் தான் சொல்லுவாங்கள்ல, குட்டிக்காரன் அடைச்சாவது அந்த இடத்த அடையணும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், துளாராசிக்காரவங்க இந்த கடக மாதம், இந்த ஆடி மாதத்தில் தைரியமாக இறங்குங்க. ஃபெயிலியர் ஆக மாட்டீங்க. ஃபினான்ஷியலில் ஃபெயிலியர் ஆக மாட்டீங்க. திட்டங்கள் ஃபெயிலியர் ஆகாது. நீங்கள் தவமாக இருந்த விஷயத்தை சக்ஸஸாக பார்க்க போகிறீங்க. வெயிட் அண்ட் சி, லெட் அஸ் சி த ப்ளே. கடவுள் உங்களுக்கான ஒரு ப்ளே பண்ணுறார். நீங்கள் காத்திருந்த ப்ளேவை இந்த மாதம் நிகழ்த்துறார். உங்கள் ராசிக்கு குரு எப்படி 10ல் இருக்காரோ அங்கே சூரியன் என்ட்ரி கொடுக்குறார். ஆல்ரெடி சூரியன் உங்கள் ராசிக்கு நீசத்தில் உள்ளவன், உச்சம் பெற்ற குருவோடு இணைகிறான், ஆட்சி பெற்ற சந்திரனோடு இணைகிறான். அப்போ உங்கள் மூளையில் பிரெயினில் ஒரு டக்குன்னு ஒரு வெளிச்சம் ஏற்படும். இது வரைக்கும் நீங்கள் இந்த காலத்தில் இது வரைக்கும் எனக்கு இது என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல. இப்போ பாருங்கள், டக்குன்னு ஒரு ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் என்ன பண்ணும், ஏன் இப்படி பண்ணா என்ன, போகலாமே, இப்படி போவோமே அப்படி தோணும். அப்போ பிடிச்சிடுவீங்க, ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கான் ப்ரோ, சிஸ்டர்ஸ் நம்ம பக்கம் இருக்கிறான். இதுதான் மிராக்கலாக சில விஷயத்தை துளாராசிக்கு நடத்த போகிறார் கடவுள். எந்த வாய்ப்புகளையும் மிகவும் சின்ன வாய்ப்பை கூட விட்டுடாதீங்க. நுண்ணியமாக கவனிங்க, நுட்பமாக கவனிங்க. ஒன்றே ஒன்று, இந்த கடகத்தில் சூரியனும் குருவும் இருக்கும்போது பயப்பட வேண்டாம். இந்த காலம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், நட்பு சப்போர்ட் பண்ணும். என்றைக்கோ ஒருத்தவன் சந்திச்சிருப்பான், அவன் இன்னைக்கு உங்களுக்கு உதவி பண்ணுவான். கொஞ்சம் கை விரயமாகும், பண விரயமாகும், அதை விடுங்க. சக்ஸஸ் தானங்க முக்கியம். சக்ஸஸ் தானே முக்கியம். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க, விநாயகரை வணங்குங்க,
கூடுதலாக சொல்கிறேன், பத்திரகாளின்னு சொல்லுவாங்க. காரைக்கால் மாவட்டத்தில் அம்பகரத்தூர் பத்திரகாளி அம்மனை வணங்குங்க. துளாராசி சக்சஸ் லைஃபுக்கு வருவீங்க. வாழ்த்துக்கள். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்கு 9வது வீட்டில் குரு இருக்கிறார். அவரோடு சூரியன் சேருகிறார். இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக வீட்டில் ஒரு சுபகாரியத்தை நடத்தணும்னு பிளான் போட்டுருவீங்க. இதுக்கு பிறகு சுபகாரியத்தை மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு சுபகாரியம் நடக்கணும்னு முடிவு பண்ணிடுவீங்க. எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கம்யூனிகேஷன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்பாராத நிறைய வருமானங்கள் இந்த மாதத்தில் கூடும். நிறைய பேருடைய அழைப்புகள் உங்களுக்கு இன்கமிங் சோர்சஸ் அதிகமாகும். பிஸியாக போகிறீங்க. இந்த ஆடி மாதம் விருச்சக ராசிக்காரங்களை பிஸியாக்க போகுது. கடவுளோடு கனெக்ட் பண்ண போகுது. வீட்டில் பிள்ளைங்கள் சம்பந்தமாக, குடும்பம் சம்பந்தமாக வெறுத்த விஷயங்களை விரும்பி இப்போ செஞ்சு அதில் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. விருச்சக ராசிக்காரர்களுடைய பலம் அதிகரிக்க போகுது. ஏதாவது ஒரு பணத்தை சேர்த்தா நல்லதுங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த பணம் எப்படி சேருதுன்னே தெரியாமல் சேரும். ஒரு பெரிய செலவு வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த செலவு காணா போயிடும், வரவே வராது. நம்புற மாதிரி இருக்கா? இல்லை, ஆனால் நடக்கும். நடக்கும்போது என்னத்தை சொல்லுவீங்க? ஆமாங்க, நான் 2 வீலருக்கு 4 வீலருக்கு வீட்டுக்கு என் பிஸ்னஸுக்கு இதெல்லாம் நடந்துருமோன்னு நினச்சேன், நடக்கலையே, பரவாயில்ல, ஆண்டவன் என்னை காப்பாற்றிட்டான் அப்படின்னு என் பிள்ளைங்க, விருச்சக ராசி பிள்ளைங்க சொல்லுவீங்கப்பா, சொல்லுவீங்க. பெத்த பாசம், பெத்தவங்க, நண்பர்கள், உறவுகள் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் உதவி பண்ண போகிறாங்க. வெறுத்தவங்க கூட இப்போ இந்த மாதத்தில் உதவி பண்ண போகிறாங்க. நீங்கள் சுணக்கமாக இருந்தீங்கன்னா போதும், உடனே ஃபோன் வரும். ஏன் நீ டல்லாக இருக்கிற, ஏன் டல்லாக இருக்கிற அப்படின்னு வரும். இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க. ரொம்ப நாள் கழித்து நீண்ட நாள் நட்பு ஒன்று சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நட்பு மூலமாக நல்லது நடக்கும். இது ஒரு குட் டைம். உங்கள் லைஃப்பில் உங்கள் ஆசை, உங்களுடைய ஹாபி இதெல்லாம் நிறைவேற போகுது. இந்த ஆடி மாதத்தை விருப்பமான மாதமாக ஒரு விஷயத்தை விருப்பமாக செய்யுங்க. நிச்சயமாக சக்ஸஸ் ஆவீங்க. லக்ஷ்மி நாராயணர்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணர், லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட கடவுளை வழிபாடு பண்ணுங்க. சிவாலயத்தில் இருக்கிற மகாலட்சுமி கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க. இந்த மாதம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்கு பேர் புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் முன்னாடி வச்ச காலை பின்னாடி எப்படி வைக்க முடியாது. ஆஹா, ஆழம் பார்க்காம காலை வச்சுட்டோமா, தப்பு பண்ணிட்டோமா, என்னடா பண்ணுறது அப்படின்னு மொழி பிதுங்கி இருந்தவங்களுக்கு கடவுள் பார்த்துட்டு செய்கிறாரு. நீ தப்பு பண்ணலை ராஜா, சரியாக தான் வந்துக்கிட்டு இருக்கிற. நீ யாரை நம்பி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சியோ, நீ யாரை நம்பி பயணம் பண்ணியோ அவங்க தான் கைவிட்டுட்டாங்க. ஆனால் கடவுள் ஆகிய நான், இந்த பிரபஞ்சம் உன்னை கைவிட மாட்டேன், கடவுள் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஆனால் சொந்தக்காரன், தெரிஞ்சவன், நண்பன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் திடீர்னு விலகிடுவான். பயப்படாதீங்க, விலகிடுவான். நம்மளை ஏதோ ஆசை வார்த்தை காட்டி இழுத்து விட்டுட்டு அவன் நவுந்துருவான். ஆனால் கடவுள் ஏதாவது ஒரு குரு மூலமாக, ஒரு நட்பு மூலமாக, ஒரு அன்பு மூலமாக உங்களை மீண்டும் கையை பிடிச்சி கரை சேர்ப்பாருங்க. ஆடி மாதத்தில் நீங்கள் வெளவெளத்து போயிடாதீங்க. நம்பிக்கையை மட்டும் விடாமல் இருங்க தனுசு ராசிக்காரர்களே. ஏன்னா 8வது வீட்டுக்கு சூரியன் வரும்பொழுது நமக்கு ஏட்டிக்கு பூட்டி பேசின அப்பங்கூட உதவி பண்ணுவான்னுவான். புரியுதுங்களா? ஏட்டிக்கு போட்டி பேசின அப்பம் உதவி பண்ணுவான். ஏட்டிக்கு போட்டி பேசின ஒரு உறவு நம்மக்கிட்ட இப்போ வரும், நட்பு வரும். இவங்க சில்லற பயிலங்கள்லாம் நம்பக்கூடாது. இப்போது உங்களை டேமேஜ் பண்ணவங்க, உங்களோட ட்ராவல் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கினவங்களெல்லாம் இப்போ நினச்சி கூட பார்க்காதீங்க தனுசு ராசிக்காரர்களே. உங்கள் லைஃப் இப்போ மிராக்கலாக மாறப்போகுது.
ஒரு அதல பாதாளத்தில் விழுந்துருவோமோ, ஒரு கிணத்துல விழுந்துட்டோமோ, ஒரு கடலில் சிக்கிட்டோமோ அப்படின்னு நினச்ச உங்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்கள் மனசில் தெம்ப கொடுக்குற மாதமாக இருக்குங்க. வருமானத்தை எப்படி பேசலாம், வருமானத்தை எப்படி உயர்த்தலாம், நாம் என்ன பண்ணலாம், நம்ம பிரெயினை ஏன் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ் பண்ணால் என்ன, இவங்க முகத்துலலாம் நம்ம கறி பூசுனா என்ன, இப்படியெல்லாம் தோணும். சும்மா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடிக்குது பாருங்க கவுளி. நம்புறீங்களா? தனுசு ராசிக்காரர்களே, பிரபஞ்சம் உங்களை கைவிடாது. சும்மா பூச்சாண்டி காட்டுறவனையெல்லாம் கண்டு பயப்படாதீங்க. நீங்கள் தோற்று போயிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? குருவுடைய வீட்டில் உள்ளவருங்க, உங்களுக்கு யாரோ ஒரு நல்லவன், ஒரு நண்பன் உதவி பண்ணுவான். தெரிஞ்சிங்க. இந்த ஆடி மாதம் இது மாதிரி ஒரு உதவியை உறவுகள் கொடுக்காது, நட்பு கொடுக்கும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சிங்க, விலகனவன் தான். கதம் முடிஞ்சது அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு திரும்பி போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. இந்த மாதம் முழுமையாக வெற்றி பெற குருவை வழிபாடு பண்ணுங்க. பெரிய மனுஷங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்புங்க, நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.